கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சுமந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சுமந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு இந்த பரிசுத்த ஓய்வு நாள் காலை வேளையில் கூட வந்திருக்கிற எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல என்று சொன்னீரே. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு என்னோடு பேச போயிருக்கா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏதோ வந்தோம் ஏதோ போனோம் என்றல்ல, நீர் எங்களை குறித்து ஒரு நோக்கம் உண்டு என்றால் ஆண்டவரே, இந்த உலகத்திலே எங்களை சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் நல்ல புஷ்டியோடு இதுவரை காத்தீரே, வழி நடத்தினீரே. எங்களை மட்டுமல்ல, எங்கள் குடும்பத்தை மட்டுமல்ல, எங்கள் பிள்ளைகளை மட்டுமல்ல, எங்கள் தேசத்திலே ஆண்டவரே இதுவரை எங்களை சுகபத்திரமாய் பாதுகாத்து கொண்டபடியால் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளையும் கூட எங்களுக்காக கூட்டி கொடுத்த உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த வேளையிலும் கூட அடியனோடு கூட நீர் ஒரு சில நிமிஷங்கள் நீர் எங்களோடு கூட இடைபட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. எங்களுக்கல்ல, உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட வேண்டும் என்று கெஞ்சி ஜெபிக்கிறேன் ராஜா. இயேசுவே, என்னை தாழ்த்துகிறேன் ராஜா. நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுக்கு உதவாதவன் தான், ஒரு கழுதை தான். ஆண்டவரே, நீர் என்னை தேர்ந்தெடுத்த நோக்கத்தை நீர் அறிந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். பிள்ளைகளோடு கூட பேசும். என்ன தேவை உண்டு என்று கண்கலங்கி கண்ணீரோடு வந்திருக்கலாம். நீர் அவர்களோடு நீர் பேச போயிருக்கா. ஸ்தோத்திரம். வயதானவர்கள், முதியவர்கள், ஆண்டவரே, இன்னும் வாலிபர்கள், வாலிப தங்கைகள், சிறியவர்கள் எல்லோரும் வந்திருக்கிறாங்கப்பா. நீர் அவர்களோடு இடைபட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கடைசி காலத்துக்குள் வந்து விட்டோம். இனி காலம் செல்லாது. ஆண்டவரே, எந்த நேரத்தில் நீர் வருவீர் என்று நாங்கள் அறியோம். ஆனாலும் கூட நீர் அறிந்திருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கட்டும். இயேசுவின் இன்ப நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இந்த நாளிலும் கூட
இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட தேவனுடைய செய்தியை கொடுக்க எங்களை அழைத்த அருமையான சாருக்காக, அருமையான உபதேசியாருக்காக, விசுவாசிகளுக்காக ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட என்ன செய்தியை கொடுப்பது என்று நேற்று இரவு நேரத்தில் நான் ஜெபிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்கெல்லாம் என்னுடைய படுக்கையிலே முழங்கால் இடித்து ஜெபித்தேன். ஆனால் நானாக ஒரு செய்தியை எடுத்துக்கொண்டு வந்தேன், இந்த பிறப்பின் செய்தி. அந்த செய்தியை நிறைய திருச்சபையிலே பேசியிருக்கிறேன். இயேசு இந்த பூமியிலே எதற்காக வந்தார்? எல்லோருக்கும் தெரிந்த ஒரு அருமையான வசனம். அதை குறித்து தான் உங்களுடைய திருச்சபையிலே பேச வேண்டும் என்கிற ஆயத்தத்தோடு வந்தேன். ஆனால் உங்கள் திருச்சபையில் உள்ளே வந்தவுடனே அந்த சிறு பிள்ளைகள் வசனத்தை சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் வியப்பாக இருந்தது. அருமையாக, தெளிவாக, வசனத்தை திருத்தமாக சொல்கிறதை நான் அறிந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட அந்த செய்தியை நான் கொடுக்கவில்லை. ஆனால் இந்த நாளிலும் கூட ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது என்கிற கருத்தை வைத்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அருமையான துரைப்பாண்டியன் ஆசிரியர் சொல்லிவிட்டார், அவரை தேடாதவர்களும் இந்த உலகத்தில் நல்லவா இல்லாமல் இருக்காங்க, நல்லா தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டார். ஆனாலும் நான் ஒன்று சொல்லுவேன், எவ்வளோ பலவீனம் இருக்கும், எவ்வளோ பாடுகள் இருக்கும், எவ்வளோ உபத்திரவம் இருக்கும், எவ்வளோ நெருக்கம் இருக்கும், எவ்வளோ சோதனை இருக்கும், எத்தனை போராட்டங்கள் சோதனை வந்தாலும் ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அவனுடைய வாழ்க்கையில எது இருக்கிறதோ இல்லையோ கர்த்தர் உங்களோடு கூட என்னோடு கூட இருப்பார். ஆனால் அது ஒரு பெரிய சந்தோஷம். ஆமென். ஏன் சொல்கிறேன் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே அறிந்து கொள்ள வேண்டும். அவர் அடிக்கடி சில செய்தியோடு சொல்வார்கள், துரைப்பாண்டியன் ஆசிரியர், உங்கள் திருச்சபையை ஆண்டவர் கட்டி கொடுத்திருக்கிறார், இந்த திருச்சபைக்கு நீங்கள் வாருங்கள், நீங்கள் வந்து தேவனை மாத்திரம் பார்த்து ஜெபிக்கும் போது உங்கள் வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட சந்தோஷத்தை கண்டு கொள்ளலாம் என்று அவர் சொல்வார். ஆனால் இந்த நாளிலும் கூட நான் உங்கள் மத்தியிலே ஒரு சில கரெக்டாக அரை மணி நேரத்துக்குள்ள என்னுடைய செய்தியை முடிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். எடுத்தவர்கள் வாசிக்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு அருமையான வார்த்தை. 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை யாராவது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். போதுமா? 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு சொல்லுங்க போனார்கள் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம் சொல்லுங்க? நீங்க சொன்னாதான் எனக்கு மெசேஜ் ஓடும். எதுக்கு வந்திருக்கீங்க? ஜெபிக்கும்படி வந்திருக்கிறீங்க. எதற்காக ஜெபிக்கும்படி வந்திருக்கோம்? ஒருவேளை நம்முடைய சரீரத்தில் வியாதி இருக்கலாம், நம்முடைய குடும்ப தேவை இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளின் தேவை இருக்கலாம்,
அல்லது ஆண்டவர் இந்த வருஷம் மழை பெய்வாரா, மழை வருஷிக்க பண்ணுவாரா, வருஷிக்க பண்ண மாட்டாரா, எப்படி என்று ஒரு ஏக்கத்தோடு இந்த ஆலயத்திற்கு ஜெபிக்க வந்திருக்கலாம். ஆமென். ஆனால் உங்களுடைய ஜெபம், என்னுடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட ஜெபமாய் இருக்க வேண்டும் சொல்லுங்க. நீங்க வாசித்த வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆயக்காரனுடைய ஜெபத்தை போல காணப்பட வேண்டும். அருமையான ஒரு வசனம், அழகான அந்த வார்த்தை சொல்கிறது, ஒருவனுடைய ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்தார்? கேட்டார், அங்கீகரித்தார். ஆனால் ஒருவருடைய ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்யவில்லை? அங்கீகரிக்கவில்லை. பரிசேயனுடைய ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. ஏன்? அந்த அருமையான அந்த வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது 18வது அதிகாரம், அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது, வாசியுங்கள். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவனோ உயர்த்தப்படுவான். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே நீங்களும் நானும் யாருக்கு தாழ்மையா இருக்க வேண்டும்? நம்மை படைத்த ஆண்டவருக்கு நீங்களும் நானும் தாழ்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு மனைவி தன்னுடைய கணவனுக்கு, புருஷனுக்கு எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள்? வேதம் சொல்கிறது, அவள் எப்படி இருப்பாளாம்? கிரீடமாய் இருப்பாள். நம்ம எப்படி இருக்கிறோம்? கணவனுக்கு தாழ்மையாய் நடந்து கொள்கிறோமா, அல்லது பிள்ளைகள் பெற்றோருக்கு தாழ்மையாய் நடந்து கொள்கிறதா? நம்முடைய வாழ்க்கையில நீங்களும் நானும் தாழ்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவருடைய விருப்பம். அப்படி நீங்களும் நானும் தாழ்மை உள்ளவர்களாய் இருக்கும்போது, இந்த காலை வேளை பரிசுத்த ஓய்வு நாள் காலை வேளை கூட வந்திருக்கிற உங்களை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உன்னுடைய ஜெபத்தை நான் என்ன செய்வேன்? கேட்பேன். கேட்பாரா? கேட்க மாட்டாரா? கேட்பார். நல்லா ட்ரெஸ் பண்ணி வந்திருக்கோம், காலமே எழுந்து குளிச்சிருப்போம், நல்ல மேக்கப் போட்டிருப்போம், எதெல்லாம் தேய்க்கணுமோ தேய்ச்சிட்டு வந்திருக்கோம், நல்லது. ஆனால் ஆண்டவருக்கு விருப்பமுள்ள காரியம் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். உங்க தகப்பனை வச்சுக்கிடுங்க, அல்லது உங்க கணவனை வச்சிடுங்க, அல்ல மனைவியை வச்சிடுங்க, அல்ல பிள்ளைகளை வைத்துக் கொள்ளுங்கள். ஆனா நீங்க கேட்குறீங்க, என்ன கேட்பீங்க? பண்டிகை நாட்கள் வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு, ஐயா எனக்கு என்ன வேணும் இந்த வருஷம்? என்ன வேணும்? சாரி வேணும். கணவன் கேட்பாரு, எனக்கு இன்னைக்கு இந்த விருப்பு ஒரு பேண்ட் ஒரு ஷர்ட் வேணும். உங்ககிட்ட கேட்டாதானே எங்களுக்கு கிடைக்கும். அதனால பிள்ளைகளுக்கு நம்ம தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும், பெற்றோர்களாகிய நீங்களும் நானும். ஆனா ஆண்டவர் உங்களிடத்தில் இருந்து என்னிடத்தில் இருந்து விரும்புகிற காரியம், இதுவரை உங்களை கண்மணியை போல பாதுகாத்து இதுவரை வழிநடத்தி என் பிள்ளை வந்தேனே, எனக்காக என் பிள்ளை என்ன செய்து கொண்டு இருக்கிறது என்று அவர் ஏங்குகிற கர்த்தராயிருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லிக்கொண்டே போனா அநேக வசனத்தை காண்பித்து கொடுக்க வேண்டாம், நேரம் போதாது. ஆனால் ஆண்டவர் விரும்புகிறது என்ன? ஒரு தகப்பனுக்கு ஒரு பிள்ளை சொன்ன உடனே அந்த வேலையை செய்தால் அந்த தகப்பன் என்ன செய்வாரு? அவர் கேட்டதை சொல்லுங்க, கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார்.
எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் ரொம்ப பக்தியாக வளர்த்தாங்க. கரெக்டாக கோயிலில் இருக்கணும். பெல்லு அடிச்சிட்டுனா எங்கேயாவது இருந்துட்டு வீட்டுக்கு போனால் கொன்னுருவார் அடி. இப்போ பிள்ளைங்களை அப்படி வளர்க்க முடியுதா? முடியும், முடியும். ஏன் நம்மளே அப்படி இல்லையே. நம்ம கரெக்டாக இருந்தால் பிள்ளைங்க சரியா இருக்கும். நீங்கள் சரியா காலமே எழுந்து ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய கடமையை கரெக்டாக முழங்கால் போட்டு ஜெபிக்கும் போது உங்கள் பிள்ளைங்க பார்க்கும், கொஞ்ச நாள் பார்க்கும். எங்கள் அப்பா நல்ல ஜெபிக்கிறார், எங்கள் அம்மா என்ன நல்ல ஜெபிக்கிறார்கள். ஆனால் நம்ம எப்படி இருக்கணும்? ஜெபிக்கணும். அப்படின்னா அந்த பிள்ளை ஜெபிக்கும். காலமே எழுந்து வேதத்தை எவ்வளவு பேர் வாசிங்கன்னுட்டு நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கல. ஆனால் அனுதினமும் வேதத்தை நாம் வாசிக்க வேண்டும், ஆண்டவருடைய விருப்பம். அப்படி நீங்க இந்த வேதத்தை சுமந்தால் ஆண்டவர் உங்களை, அப்படிதான் வார்த்தை சொல்லுது. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பெற்றோர் ஒரு பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை கீழ்ப்படியும் போது அந்த பிள்ளை என்ன செய்யுது? அதை ஃபாலோ பண்ணுது. அதே போல நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? பிள்ளைகளுக்கு, பெற்றோருக்கு மாதிரியா இருக்க வேண்டும். வேத வசனம் சொல்கிறது. எங்க அம்மா நெடு முழங்கால நின்று ஜெபிக்கும் போது நாங்கள் சிறுவர்கள் படுத்திருப்போம். எங்கள் வீட்டில் சரியான வீடு கிடையாது. மழை பெஞ்சா என்ன செய்யும்? பாதி மழை வீட்டுக்குள்ளே தான் தண்ணி வரும். எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருப்போம். ஆனால் எங்கள் அம்மா என்ன செய்வாங்க தெரியுமா? நெடு முழங்கால நின்று ஜெபிச்சு கொண்டிருந்ததை நான் பார்த்திருக்கிறேன். இன்னைக்கு அதனால தான் ஊர் ஊராய் பலவீனம் உண்டு, சுகவீனம் உண்டு, பாடுகள் உண்டு. இல்லைன்னு நினைக்காண்டாம், எல்லாத்துக்கும் உண்டு. ஆனாலும் தேவனுடைய செய்தியை சுமந்து கொண்டு ஒரு கழுதையாய் போதிக்கிறோம் என்றால் கர்த்தர் எங்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். என்னை மேன்மைப்படுத்திக்கிறார் நான் சொல்லுவேன். ஏன்னா பரிசுத்த வேதம் சொல்கிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த உலகத்தில் உள்ள நன்மையும் உண்டு, ஆவிக்குரிய நன்மையும் உங்களுக்கும் எனக்கும் உண்டு. தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை பேர் இந்த ஆலயத்தை மறந்து வீட்டிலே இருக்கிறார்களோ எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் காலையிலே துரைப்பாண்டியன் ஆசிரியர் ஃபோன் பண்ணார். தம்பி, கரெக்டாக எத்தனை மணிக்கு போகணும்? 9:30 வந்துடும். நீ கரெக்டாக பரப்பிட்டு இருக்கணும், அல்லது அடிச்சு விடுவார். எத்தனையோ வாத்தியார்கிட்ட அடிபட்டவன் தான். ஆனால் இன்னைக்கும் அவர் கையினால நான் கொட்டு வாங்குறேன். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை ஏன் சொல்கிறேன் என்றால், கர்த்தருடைய ஊழியம் அது ஒரு பெரிதான காரியம். எப்படியாவது நீங்க இந்த ஆலயத்தில் ஒரு பாட்டு பாடினாலும், இந்த ஆலயத்தை சுத்தம் பண்ணினாலும் ஆண்டவருக்கு பிரியம். பிரியமா? பிரியம் இல்லையா? பிரியம். ஆனால் என் வேதம் சொல்லுகிறது, எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? தன்னைத்தான் நீங்களும் நானும் தாழ்த்த வேண்டும். தாழ்மை உள்ளவருக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் ஐயா? பரிசேயனுடைய ஜெபம் ஏன் கேட்கப்படவில்லை? இன்னைக்கு உலகத்திலேயும் கூட அநேக பரிசேயன் போன்றவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. எனக்கு பாடத் தெரியும், எனக்கு ஆடத் தெரியும், அப்படியெல்லாம் சீக்கிரமா போயிடுவாங்க. அல்லேலூயா. எங்க போயிடுவாங்க? உலகத்தை விட்டு போவாங்கன்னு நான் சொல்லலை, நரகத்துக்கு போயிடுவாங்க. ஆமென். ஏன் சொல்கிறேன் என்றால், பரிசேயனுக்கு தெரியாததா? நீங்கள் வேதத்தை நன்கு வாசித்து பாருங்கள். பிரசங்கம் தெரியும், வேதத்தை பற்றி தெரியும், வசனத்தை பற்றி தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த 11வது வசனத்தை வாசியுங்கள்.
பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவோ. ஆமென். அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொல்லுகிறது ஒரு வார்த்தை அருமையாக சொல்லப்பட்டு, இந்த ஆயக்காரனை போலவோ இராததினால் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இவனுடைய தாழ்மை இல்லை. நான் சொன்னேன், நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்மை மிகவும் அவசியம். நீங்களும் நானும் தாழ்மை உள்ளவர்களாய் ஜெபிக்கும் போது அப்படிப்பட்ட ஜெபத்தை அங்கீகரிப்பார். ஆமென். ஏன் சொல்கிறேன் என்றால், நம்முடைய வாழ்க்கையில முட்டி மோதி அழுது கண்ணீர் விட்டு ஜெபிச்சிருக்கலாம். ஆண்டவரே, நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், எனக்கு நல்ல வாலிப பிள்ளைகளை தந்திருக்கிறீர், வாலிப பயங்களை தந்திருக்கிறீர், ஏற்ற துணையை தாரும். அப்படி உங்கள் குடும்ப தேவைக்காக நீங்கள் கண்ணீர் விட்டு ஜெபித்திருக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்லலாம், ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, என் குடும்ப வாழ்க்கையிலே, என் மனைவியின் வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே பலவீனங்கள் வருது, பாடு வருது, சோர்வு வருது, என்னுடைய ஜெபத்தை கேட்கவில்லை என்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். வேதம் சொல்கிறது, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனோ உயர்த்தப்படுவான். வேதம் சொல்கிறது, நீங்கள் தாழ்மை உள்ளவர்களாய் ஜெபிக்கும் போது, உங்களிடத்தில் மாசு இருக்கும் போது ஆண்டவர் ஜெபத்தை கேட்க மாட்டார். நான் சொல்லுவேன், ஆண்டவர்கிட்ட என்னென்ன தேவை கேட்டேனோ, என் பிள்ளைகளுக்கு தேவையை கேட்டேனோ, என் பிள்ளைக்காக ஒரு மருமகனை தாரும் என்று கேட்டேனோ, எனக்கு பிள்ளை கண்டிப்பா முதலாவது ஆண் பிள்ளை தான் வேண்டும் என்று கேட்டேனோ, அப்பொழுதே ஆண்டவர் தந்தார தரலையா? எனக்கு தந்தார். ஆமென். ஏன் சாட்சியா சொல்கிறோம்? ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய கடமையை நீங்களும் நானும் சரியாய் செய்ய வேண்டும். காலமே எழுந்து வேதத்தை தியானிக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவன்? பாக்கியவான் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். நீங்களும் நானும் பாக்கியவான்களாய் பாக்கியவாட்டிகளாய் காணப்பட வேண்டும் என்றால், நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும்? எப்படி இருக்கணும்? வேதம் சொல்கிறது, உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்கள். வேதம் சொல்கிறது, அவர் சொல்கிறார், 12வது வசனத்தை வாசியுங்கள். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். அந்த ஜெபம் ஆண்டவர் கேட்கவில்லை, அந்த ஜெபத்தை அவர் அங்கீகரிக்கவில்லை. ஏன்? அவர் உபவாசம் இருந்தார். கரெக்டா தசம பாகத்தை சபைக்கோ, இன்னைக்கு சொல்ல போனா தசம பாகத்தை யாருக்கு கொடுக்கணும் சொல்லுங்க? ஆலயத்திற்கு கொடுக்கிறோம். நம்ம எங்க கொடுக்கிறோம்? கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு பிச்சு பிச்சு, அந்த ஊழியருக்கு இந்த ஊழியருக்கு. நீங்க எந்த சபைக்கு போறீங்களோ அந்த சபைக்கு உங்கள் தசம பாகத்தை பண்டக சாலைக்கு சொல்லுங்க கொண்டு வர வேண்டும். ஆமென். அப்படி நீங்கள் உங்கள் திருச்சபையை நேசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அது மட்டுமல்ல, அந்த ஆயக்காரனுடைய வாழ்க்கையிலே, அந்த பரிசேயனுடைய வாழ்க்கையிலே அவர் சொல்லுகிறார், ஆயக்காரர். நான் யாரு? ஆயக்காரர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர்களை நீங்கள் வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? போதும். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது என்று வேதம் சொல்கிறது. ஏன்?
அந்த பரிசேயனுடைய வாழ்க்கையில ஜெபிச்ச ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவில்லை என்றால் அவன் சொல்லுகிறான், நான் அநியாயக்காரர். அநியாயக்காரர். இந்த உலகத்தில் மற்றவர்களை பார்த்து நாம் சொல்லுவோம், அவனா ஒன்றுக்கு உதவாதவன், அவனா கெட்ட வார்த்தை பேசுகிறவன், அவனா மற்றவர்களை குறித்து சொல்லுகிறோம். ஆனா சர்ச்சுக்கு வந்துட்டா நம்முடைய நல்ல பாட்டு தான், நல்ல ஆட்டம் தான், 1ஆம் தேதி சம்பளம் தான் அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு தெரியுமா? ஆனா பாட்டுன்னா பாடிக்கிட்டே இருக்கலாம், நேரம் போதாது. ஆனா நம்முடைய வாழ்க்கையில அநியாயக்காரனாய் இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. நான் அநியாயக்காரர். ஒருத்தர் சொன்னார் அநியாயக்காரர் யாரு? யாரு? சகை சொன்னார். அவன் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்று சொன்னார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும், நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் அநியாயம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. நல்ல ஜெபிக்கிறவர்கள் தான். ஒரு தங்கச்சி எனக்கு நல்லா தெரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னால நல்ல ஜெபிக்கிறவள் ஆலயத்திற்கு போனா ஜெப குறிப்பு கொடுத்துட்டா முத ஜெப குறிப்பு அவங்க தான் ஜெபிப்பாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு சின்ன சண்டை வந்துச்சு. எப்படி சண்டை? பக்கத்து வீட்டில் ஒரு முடுக்கு சண்டை. அப்போ யாருக்கு தான் நெருக்கம் இல்லை? எல்லாத்துக்கும் நெருக்கம் உண்டு. நெருக்கம் வந்தா ஆண்டவரை நீர் பார்த்துக்கொள்ளும் என்று நீங்கள் ஜெபிக்கும் போது அதை ஆண்டவர் பார்ப்பார். ஆனா அப்படி இவங்க இல்லை. இவங்க கொஞ்சம் ஃபைட் பண்ணாங்க. வார்த்தை மீறியது, கெட்ட வார்த்தை பேசினார்கள். நான் கொஞ்சம் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்திருந்தேன். அப்பொழுது வெளியே ஷர்ட்டை எடுத்து போட்டுட்டு வெளியே கொஞ்சம் இப்படி எட்டி பார்த்தேன். எனக்கு தெரிந்த உறவினர் தான். ஆனால் சரி இந்த அம்மா பேசுது, சரி வரட்டு, நம்ம வீட்டுக்கு தானே வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டேன். வந்த உடனே திட்டுனா, நான் வீட்டில் தானே இருந்திருக்கிறா, ஒரு வார்த்தை வந்து கேட்கலாம்லா அப்படின்னு கொழுந்தேன். சொல்ல போனால் எனக்கு மதனி கொழுந்தியா உடனே இப்படி சொல்லிவிட்டு நான் வீட்டில் உட்காந்துருந்தேன். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், நீ ஒரே வாயிலிருந்து தித்திப்போ கசப்புள்ள வார்த்தை வரக்கூடாது. ஆனால் அவர்கிட்ட சொன்னேன், கெட்ட வார்த்தை வாயிலிருந்து வரக்கூடாது என்று சொன்னேன். அவ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அவன் மன்னிப்பு கேட்டிருப்பா ஆண்டவர்கிட்ட, அதுக்காக நான் சொல்லலாம். ஆனால் வேதம் சொல்கிறது அநியாயக்காரரை குறித்து. எசேக்கியேலை நீங்கள் வாசித்து பாருங்கள். எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் போது வாசியுங்கள். என் முகத்தை அவர்கள் விட்டு திருப்புவேன், முகத்தை பரிகாரர் அதற்குள் பிரவேசித்து பரிசுத்த குலைச்சலாக்குவார்கள் என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, பரிகாரரை குறித்து வேதம் சொல்கிறது. யாத்ராமத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 10 கட்டளைகளில் ஒன்று என்ன கட்டளை? விபச்சாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்கிறது, ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு பாவம் செய்தாயிட்டே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. அருமையான ஒரு பாடலாசிரியர் பாடுகிறார், பாவத்தின் பரநரகம் ஓ பாவி நடுங்கிடாயோ, அழியோம் அழியோம் காணாதல்லோ நித்தியம், இயேசு ராஜா வருவார் இன்னும் கொஞ்சம் காலந்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசு ராஜா வருவார் இன்னும் கொஞ்சம் காலந்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். நேரம் போது அது சுருக்கமாக நான் பேச ஆசைப்படுகிறேன். ஆயக்காரனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. லூக்கா எழுதின சுவிசேஷம் அதே 18ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசியுங்கள். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே
பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவனே அல்ல, நீதிமானாய் ஆக்கப்பட்டான். தன்னை அவன் என்ன செய்கிறான்? தாழ்த்துகிறான். வேதம் சொல்கிறது தன்னை தாழ்த்த வேண்டும். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று வேதம் சொல்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். அப்பொழுது அவர் என்ன செய்வார்? உங்களை என்ன செய்வார்? உயர்த்துவார். உங்களை உயர்த்துவார். உங்கள் குடும்பத்தை உயர்த்துவார். உங்கள் பிள்ளைகளை உயர்த்துவார். ஆண்டவர் எப்படிப்பட்ட ஜெபமாய் இருக்க வேண்டும்? ஆயக்காரனுடைய ஜெபமாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அருமையான ஒரு வசனம் உண்டு. 2 நாளாகமத்தில் ஒரு வசனம் சொல்கிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் கேட்டு பாவத்தை மன்னித்து தேசத்துக்கு என்ன செய்வாராம்? சேமத்தை கொடுப்பாராம். எப்படி இருக்கணும்? தாழ்மை உள்ளவர்களாய் காணப்படும். தாழ்மை உள்ள ஜெபம் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் காணப்பட வேண்டும். ஆயக்காரனுடைய வாழ்க்கையில தாழ்மையான ஜெபம் கேட்கப்பட்டது. அதனால்தான் அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. இன்னைக்கு நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் மழை இல்லை. என்ன இல்லை? மழை இல்லை. மழைக்காக ஒவ்வொரு சபையில ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. ஆனால் தங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டு விட்டு நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது கர்த்தர் மழையை என்ன செய்வார்? வருஷிக்க பண்ணுவார். வேதம் சொல்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. 1 பேதுருவில் நீங்கள் வாசிக்கும் போது 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்வார்? கிருபை அளிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஒரு அருமையான ஒரு வசனம் சொல்கிறது. 1ஆம் அதிகாரம் 52வது வசனம் சொல்கிறது, பலவான்களை ஆசனத்தில் இருந்து தள்ளி தாழ்மையானவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். வேதம் சொல்கிறது, தங்களை நீங்கள் தாழ்த்தி ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானத்தை கண்டுகொள்ள வேண்டும் என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? தாழ்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று என் வேதம் சொல்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய தாய் என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்தார்கள். பெற்றெடுக்கும் போது எங்க அம்மா சொன்ன ஒரு அருமையான ஒரு சாட்சி. உங்க அப்பா என்னை மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்க்கும் போது டாக்டர் சொன்னாங்க, இந்த அம்மா செத்து போயிட்டாங்க, கொண்டு போய் எங்க போய்ங்க, இந்த பிரேதம் இருக்கிற இடத்துல போய் கொண்டு போய் வச்சிருங்க என்று கைவிட்டு அவர் போய்விட்டார். உயிரும் போயிட்டு நடந்த காரியம். ஆனா நேரம் கடந்து போய்விட்டது. டாக்டர் சொல்லிட்டு போயிட்டாரு, வாட்ச்மேன் உண்டு சேர்மாரி ஆஸ்பத்திரியில். அக்காலங்களில் எந்த வாகனமும் கிடையாது. எங்கள் வீட்டில் ஒரு வண்டி உண்டு, சக்கடா வண்டி. தெரியுமா? சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது. ஆனால் அந்த சக்கடா வண்டியில் கொஞ்சம் பக்கியில் போட்டு அதுக்கு மேலே ஒரு பாயை விரித்து பாய்க்குள்ள எங்கள் அம்மா அப்படி தூக்கி வச்சு அப்படியே கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க. நடந்தது என்ன தெரியுமா? எங்கள் அம்மா உயிர் போயிட்டு காலையில் நான் எடுத்துகிட்டு போகிறேயா அப்படின்னு எங்கள் அப்பாவும் சொல்லிட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. நேரம் கடந்து போய் விட்டது. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ஒரு பாட்டியம்மா வந்தாங்க. வில்வண்டியில் ஆரைக்குளத்தில் ஒரு அருமையான அம்மா உண்டு அக்காலங்களில். அந்த அம்மா வந்து அந்த வில்வண்டியில் நிப்பாட்டி கெயிட்டு வழியாக ஏறி விழுந்து அவங்க கேட்டிருக்காங்க, இப்படி ஒரு அம்மாவை சேர்த்தீங்களாம்ல ஆஸ்பத்திரியில், அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்ல
அவங்க சொல்லியிருக்காங்க, அந்த ரூம் அந்த அம்மா உயிர் போய் ரொம்ப நேரம் ஆயிட்டு, அவங்கள என்ன செய்யுங்க, கொண்டு போக சொல்லியிருக்கேன். அவங்க காலையிலே கொண்டு போகிறேன்ட்டு அவங்க கணவர் அழுது கொண்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வாட்ச்மேன் சொல்லியிருக்கார். இந்த அம்மா சொல்லியிருக்கு, நீங்கள் கொஞ்சம் அந்த ரூம்பை திறங்க அப்படின்னு சொல்ல திறந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த ரூமுக்குள்ளே போய் அந்த அம்மா எங்கள் அம்மாவை பக்கத்தில் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிச்சிருக்கிறாங்க. கண்ணீர் விட்டு ஜெபிச்சிருக்காங்க. ஆண்டவரே, நீர் தானே ஐயா சொன்னீர், இப்படி ஆஸ்பத்திரிக்கு போய் நீ ஜெபம் பண்ணுன்னு சொல்லிடு, அதனால் வந்திருக்கிறேன். இப்போ இவன் மரித்து போய் இருக்கிறா, என்ன செய்வது என்று. அப்போ சொல்லும்போது தான் அவங்க கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கும்போது எங்கள் அம்மா உயிர் திரும்ப வந்திருக்குது. அல்லேலூயா. ஏன் சொல்கிறேன் என்றால், அதுக்கு பிறகு ஆஸ்பத்திரியிலேருந்து டாக்டரை வரவழைச்சி, அதுக்கு பிறகு குளுக்கோஸ் ஏற்றி, அதுக்கு பிறகு தான் என்னை பெற்றெடுத்தேன் என்று எங்கள் அம்மா சொன்னாங்க. அதனால தான் என் தலை கொஞ்சம் நீண்டு போச்சு. ஆமென். ஏன் சொல்கிறேன்னா, இன்னைக்கு ஊராய் அன்னைக்கு மோசே சொன்னது போல திக்குவாய் தான், ஆனால் பேச தெரியாதவன் தான், ஒரு வார்த்தையை எப்படி முடிக்க தெரியாதவன் தான். ஆனாலும் கர்த்தரை குறித்து தீர்க்கமாய் சொல்லுகிறேன். ஆண்டவருக்கு எங்கள் குடும்பம் சாட்சியாக இருக்கிறது. கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சிருக்கார். தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் உங்கள் வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்றால், பரிசேயனுடைய ஜெபமாய் காணப்படக்கூடாது. தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிற அந்த ஆயக்காரனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று நாம் பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம் என்று நீங்களே ஆராய்ந்து அறியுங்கள். காலமே எழுந்து கர்த்தருக்கு ஏற்ற காரியங்களை, வேதத்தை நன்கு வாசியுங்கள், தியானம் பண்ணுங்கள், நல்ல ஜெபியுங்கள். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.